கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். பிற உயிர்களுக்கு செய்யக்கூடிய அந்த தொண்டு, அந்த ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்கின்ற தாரக மந்திரத்தை இந்த பூமியிலே விதைத்து சென்றவர் வள்ளலார் என்கின்ற அது ஒப்பற்ற ஞானி. ஆனா அதற்கு பிறகு வள்ளலாருடைய தமிழை எடுத்து வாசிக்கின்ற போது, அவருடைய வரலாற்றை படிக்கின்ற பொழுது, தமிழிலே இருக்கக்கூடிய அத்துணை பாவகைகளிலும் பாடல் செய்த ஒரு தமிழறிஞர் யார் என்று பார்த்தால் அது வள்ளலார் ஒருத்தர் தான். இத்தனை விழுந்து வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் இழந்தே தனித்த நருந்தேன் பெய்து பசுபால் தெங்கின் தனிப்பாலும் சேர்த்து ஒரு தீம்பெரு பிடியும் விரைவி இனித்த நறுனை இழந்தே இளஞ்சூட்டி நிறைக்கி எழுத்து சவை கட்டி இனை இனித்திருந்தல்லமுதே அனித்தவர திருப்பதிவில் விலங்கு நடத்தரசே அடிமலருக்கு என் சொல்லலியாம் அலங்கள் அணிந்தருளே. ஆஹா, எவ்வளவு பாட்டியா! அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே. எல்லாம் வல்ல இறைமையை இந்த அவையிலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருட் பிரகாச வள்ளலாரின் சன்மார்க்க எழுச்சி மாநாடு மிக சிறப்பான முறையிலே மடிப்பாக்கத்தில் இந்த மன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் வரவேற்புரையாற்றி இருக்கின்ற அன்பிற்கினிய எஸ். நரசிம்மன் அவர்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருந்து தற்பொழுது விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய அருமைக்குரிய பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற சபாபதி பிள்ளையினுடைய வழி பேரன், வழித்தோன்றல், வள்ளலாருடைய வழித்தோன்றல் திருமிகு கே. உமாபதி அவர்களே, இந்த மாநாட்டை 14 ஆண்டு காலம் வெற்றிகரமாக உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற தயவு து. சம்பத் அவர்களே, அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. அப்படியே இன்னும் ஓடி ஆடி இந்த மாநாட்டு பணிகளை செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம டாக்டர் ஐயா எனக்கு முன்பாக பேசிய மரியாதைக்குரிய பேராசிரியர் அவர்கள் சொன்னது போல, அவருடைய கவனம் எல்லாம் வெளியிலே இருக்கிறது. சாப்பாடு இது வந்துருச்சா, தண்ணி கேன் வந்துருச்சா, இன்னும் என்னென்ன வர வேண்டி இருக்கிறது உட்காந்துருக்கிறார். டாக்டர் வேற பிடிச்சு இங்க வாயா, நான் சொல்றதை கேளு, இங்க வா அப்படின்னு சொல்லி பிடிச்சு உட்கார வைக்கிறாங்க. தொடர்ந்து 14 ஆண்டு காலம், 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் இந்த மாநாட்டிலே வந்து பேசி இருக்கின்றேன். இப்பொழுது உங்கள் மத்தியிலே சில மணி துணிகள் பேச இருக்கின்றேன். இந்த மாநாட்டிற்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு, மாண்புமிகு நீதி அரசர் திரு அரங்க மகாதேவன் அவர்கள் காலையிலே வந்திருந்து மிக அருமையானது ஒரு சொற்பொழிவை நிகழ்த்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களையும் நான் பாராட்டுகின்றேன், மனமாற வாழ்த்துகின்றேன். இது இந்த மாநாட்டிற்கு பெருமை சேர்த்த ஒன்று. ஏனென்றால் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடியவர் வள்ளலாரை படித்திருக்கிறார். வள்ளலாரை மட்டும் படிக்கவில்லை, தமிழிலே இருக்கக்கூடிய பக்தி இலக்கியங்களையும் படித்திருக்கிறார். பக்தி இலக்கியங்களை மட்டும் படிக்கவில்லை, யாருமே தொட்டு பார்க்காத, தொட்டு பார்த்தாலும் படிக்காத, படித்தாலும் நினைவில் இருக்காத சங்க தமிழையும் உள்வாங்கிக் கொண்டு இங்கே பேசி சென்றிருக்கிறார் என்றால்
அவருடைய தமிழ் அறிவுக்கும் ஆன்மீகத்தினுடைய ஆழத்திற்கும் என்னுடைய வணக்கங்கள். இங்கே எனக்கு முன்பாக நகைச்சுவை உணர்வோடு வாழ்க்கைக்கு எது தேவையோ, இன்றைக்கு எது அத்தியாவசியமாக தேவைப்படுகிறதோ அவைகளை பற்றி எடுத்து கூறியது மட்டுமல்லாமல் அவர் சொன்ன செய்திகளை வள்ளலாருடைய சிந்தனையோடு தொடர்புபடுத்தி பேசி அமர்ந்திருக்கிறார் என்னுடைய மரியாதைக்குரிய பேராசிரியர். எனக்கு இன்னொரு பெருமை என்னவென்றால், அவரிடத்திலே படித்தவன் நான் இன்றைக்கு அவரோடு சேர்ந்து மேடையிலே அமருகிறேன் என்றால் அதுவும் எல்லாம் அவன் செய்த செயல்தான். அந்த புண்ணியம், அந்த பேரு, அந்த பாக்கியம் அது இறைமை தந்த ஒன்றாகத்தான் நான் நினைக்கின்றேன். அவருக்கு படிக்கின்ற காலத்திலே மாணவர்கள் என்பதை தாண்டி தீவிர ரசிகர்களே உண்டு. 1982 89 வரை சென்னை மருத்துவக் கல்லூரியில் நான் படித்தால் அவர் கீழ்பாக் மருத்துவக் கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருந்தார். என்னோடு பயிலக்கூடிய சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அவருடைய வகுப்பை சென்று அட்டெண்ட் செய்து விட்டு வருவார்கள். இசிஜி, எலக்ட்ரோ கார்டியோகிராம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த சுருள் படம், அந்த சுருள் படம் ஓடுது, மேலே ஏறி கீழே இறங்கிறது, அது கிளாஸ் எடுக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. எல்லா பேராசிரியராலும் எளிமையாக புரிந்து கொள்ளும்படி சொல்ல இயலாது. சில பேர் அறிவை தேக்கி வைத்திருப்பார்கள், அது எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் இருப்பார்கள். ஆனால் நம்முடைய ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையிலே எலக்ட்ரோ கார்டியோகிராம் அதை சொல்லித் தந்தவர். இதய சிகிச்சை நிபுணர். இன்றைக்கு சென்னையிலே பல இதய சிகிச்சை நிபுணர்கள் வந்துவிட்டார்கள், இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே சென்னையிலே இருக்கக்கூடிய ஒரு மூத்த இருதய சிகிச்சை நிபுணர் யார் என்றால், மரியாதைக்குரிய அவருடைய பெயரை என்னால் சொல்ல முடியாது, அவர்தான். அவர் சிறந்த அறிவுரைகளை உங்களிடம் சொல்லி இருக்கின்றார். நீங்கள் எல்லாம் பல கேள்விகளை அவரிடத்திலே கேட்டீர்கள். தூக்கத்தை பற்றி இறுதியாக சொன்னார். உள்ளபடியே அந்த தூக்கம் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இரவு மேட்ச் பார்த்துட்டு 11:30 மணிக்கு தான் மேட்ச் எல்லாம் முடியுது. ஐபிஎல் நேற்று கூட ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் அந்த லக்னோ அடிச்சானுங்க, கடைசியில் 2 பால்ல மிஸ் ஆகிட்டானுங்க. வேற வழியே இல்லை. பார்த்துட்டு லேட்டா படுத்தோம்னா சில நேரம் தூக்கம் வராது. 10 மணிக்கெல்லாம் சரியா படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும். எனக்கு ஒரு அது மனசுல நானே செட்டப் பண்ணி வச்சுட்டது. 9:30 10க்குள்ள படுத்துடணும், அப்பதான் நமக்கு தூக்கம் வருது. ஆனா சில நேரம் அப்படி முடியாது. மேட்ச் பார்க்க போனோம்னா 11:30 ஆயிடும். அப்புறம் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வரதா 12:30 ஆயிடும். ஆஹா 12:30 இப்பவே ஆயிடுச்சு, காலையில எழுந்துச்சு வாக்கிங் வேணுமே, இன்னும் 5 மணி நேரம் தானே இருக்கு, அதுக்குள்ள தூங்கி ஆகணும்னு கட்டாயப்படுத்தணும்னு வச்சுங்க, தூக்கம் வரவே வராது. அது எப்பொழுது வரும் யோசிச்சுட்டே படுக்க வேண்டியதான். மணி என்ன ஆச்சு, கிடையாத பார்ப்போம், ஆஹா மணி 12:30, கொஞ்ச நேரம் தூக்கம் வர, திரும்பி முடிச்சு பார்ப்போம், மணி 1, ஐயோ 1 ஆயிடுச்சா, திரும்ப தூக்கம் வர 1க்கு வரும், அப்பதான் யூரின் வரும், போயிட்டு வரும், அப்ப பார்த்தா 1:30 ஆயிடும். ஆஹா ஆகவே தூக்கத்தை நாம் வெளியே சென்று அழைக்க கூடாது, அது தானாக வர வேண்டிய ஒன்று. அதை மிக சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். கொரட்டையை பற்றி சொன்னார்கள். பள்ளியிலே தூங்கியவன் கல்வி இழந்தான், கொண்ட கடமையை தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. அதுல கூட சொல்லுவாரு, உன்போல் குரட்டை விட்டவரெல்லாம் கோட்டை விட்டார். தூக்கத்திலையும் குரட்டை விடக்கூடாது, வாழ்க்கையிலையும் குரட்டை விடக்கூடாது, கோட்டை விடக்கூடாது, குரட்டை விடக்கூடாது. சில பேர் பகல்ல உட்காந்துட்டு கொட்டை விட்டுட்டு இருப்பாங்க, சேர்ல தான் உட்காந்து திடீர்னு பார்த்தா ஒரு சத்தம் கேட்கும், 2 நிமிஷம் தூங்கி எழுந்துக்குவான். என்ன ஆச்சு அப்படின்னா, ஐயோ சார் பேசிக்கிட்டு இருந்தார்கள், என்ன சொன்னாரு, அந்த மாதிரி கோட்டையும் விடக்கூடாது குரட்டையும் விடக்கூடாது. ஐயா அவர்கள் சொன்னார்கள், மரணத்தை பற்றி எல்லாம் கேள்வி கேட்டார்கள், மரணமில்லா பெருவாழ்வு. வள்ளலார் சொல்லுகிறார்,
காற்றாலே புவியாலே ககன மதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே குற்றாலே பிணியாலே குடை கருவியாலே கோலாலே பிற வேற்றும் கொடுஞ்செயலாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் வழியாதே மெய்யளிக்க வேண்டும் என்றே விரைந்தளித்தான் எனக்கு ஏற்றாலே ஈவு என நினையாதில் உலகீர் எந்த அருட்பெருஞ்சோதி இறைவனையே சார்வீரே. அது மரணமில்லா பெருவாழ்வு என்பது அவர் பெற்றது. புத்திய மலர் பிணி புழு குரம்பைதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகியே நிகழும் என்பது சத்தியம் 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 ஜெகத்துள்ளீரே. இதையெல்லாம் அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். அது ஒரு அனுபவம். மரணமில்லா பெருவாழ்வு என்பது ஒரு அனுபவம். அவர் இந்த பூ உலகிலே ஒரு மனித உருவிலே நடமாடிய தெய்வம் எத்தனை ஆண்டு காலம் என்றால் அருமையாக ஐயா அவர்கள் சொன்னார்கள் 51 ஆண்டு காலம். 51 ஆண்டு காலம் அவர் இந்த பூலோகத்திலே வாழ்ந்திருக்கிறார். பல ஊர்களிலே வாழ்ந்திருக்கிறார். அவங்களுடைய அம்மா சின்னம்மையினுடைய ஊர் பொன்னேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்னக்காவல். அங்கே தொடங்கிய அவருடைய வாழ்க்கை சென்னையிலும் இருந்தது. சென்னையிலும் சில ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார். ஏழுகிணறு வீராசாமி பிள்ளை தெருவா, ஆமா, அடிக்கடி கந்தகோட்டம் சென்று வந்தார். பிறகு சென்னையிலிருந்து சிதம்பரத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கருங்குழி சென்றார். பிறகு சிதம்பரம் சென்றார். திரும்ப அங்கிருந்து வடலூர் வந்தார். வடலூரிலிருந்து மேட்டுக்குப்பம் சென்றார். மேட்டுக்குப்பத்திலே தான் அவர்கள் அந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்கின்ற ஒரு முழுமையான ஒரு சங்கத்தை நிறுவி அதனை இன்று வரை அவருடைய அடியார்கள் உலகமெல்லாம் அவருடைய கொள்கைகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் வள்ளலார் இந்த மண்ணிலே இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார், வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். எந்த சந்தேகமும் அது கிடையாது. ஐயா ஒரு கேள்வி கேட்டீங்க, அற்புதமான ஒரு கேள்வி. வள்ளலாருடைய நெறிகள் கொள்கைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்திலே பாடங்களாக வைக்கப்பட வேண்டும் என்பது ரொம்ப அவசியமானது. இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்ல, கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், இவைகளில் எல்லாம் வள்ளலார் வலியுறுத்தியிருக்கக்கூடிய சிந்தனைகள், அவருடைய கோட்பாடுகள், அவருடைய கொள்கை என்பது எல்லா மாணவர்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் சர்வதேச மையம் என்கின்ற ஒன்றையே வடலூரிலே நம்முடைய தமிழக அரசு ஏற்படுத்தியது. உலகத்திலே உள்ள எல்லா மக்களும் வந்து அவருடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம். தஞ்சையிலே தமிழ் பல்கலைக்கழகத்திலே தனி இருக்கைகள் அமைத்தார்கள். வள்ளலாருடைய சிந்தனைகளை ஆய்வு செய்ய பல அறக்கட்டளை சொற்பொழிவுகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில வள்ளலார் இன்றைக்கும் நமக்கு தேவைப்படுகிறார். இன்றைக்கு காலையில பேஸ்புக்கை திறந்து பார்த்தையா ஒரு செய்தி. என்ன செய்தி? விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல்பாதி என்கின்ற ஒரு ஊர். அந்த மேல்பாதி என்கின்ற ஊரிலே தர்மராஜா திரௌபதி அம்மன் கோயில் ஒன்று இருக்கிறது. அங்கே சாதிய பிரிவினைகளின் காரணமாக கோயிலுக்கு வந்து தொழக்கூடிய அவர்களிடத்திலே ஒரு பிரிவினை. ஒரு சாரார் தங்களை உயர் சாதிகளாக எண்ணிக்கொண்டு பட்டியலினத்தைச் சேர்ந்த மக்களை அங்கு வந்து வணங்கக்கூடாது, தொழக்கூடாது என்று எதிர்ப்பை கிளப்பிக் கொண்டிருக்கிறார். அதனுடைய அந்த பிரச்சனையால் சில காலம், சில மாதங்கள் அந்த கோயில் மூடப்பட்டிருந்தது. பிறகு திறக்கப்பட்டதுடன் இந்த மக்கள், சாதாரண மக்கள், ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள், நான் தாழ்த்தப்பட்ட என்று கூட சொல்ல விரும்பவில்லை, ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் அங்கு வந்து அந்த கடவுளை தொழுதார்கள் என்பதற்காக இனி இந்த கோயிலே எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் இதை இடித்துவிட போகிறோம் என்று வன்மத்தோடு ஒரு கும்பல் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் வள்ளலார் இன்றைக்கும் தேவைப்படுகிறார். சாதியும் மதமும் சமயம் பொய்யென ஆதியில் உணர்த்தி அருட்பெரும் ஜோதி. யாரையா சொன்னாங்க? ஐயா வள்ளலார் எங்க நான் ஆச்சரியமா பாக்குறேன்னா, எம் குலம் எம் இனம் என்ப 96 அங்குலம் என்றொருள் அருட்பெரும் ஜோதி. என் குலம் எம் இனம்
என்னையா அவனுடைய குலம்? நீ மேல் குலமா கீழ் குலமா? சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழிவா நெறிமுறையில் மேதி இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். யார் சொல்றார்? ஔவையார் சொல்லுகிறார். அப்படி உன்னுடைய குலம் என்ன குலம்? மேலிருந்து மேலல்லவர் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லவர் கீழல்லர். இது யார் சொல்லுகிறார்? வள்ளுவர் சொல்லுகிறார் தன்னுடைய திருக்குறள். என்ன பொருள்? நீ மேல் வகுப்பு, நீ மேல் சாதி, நீ மேல் வருடம், நீ மேல் குலம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு தாழ்ந்த எண்ணங்களை உன்னுடைய மனதிலே தேக்கி வைத்துக் கொண்டு பொறாமை உணர்வோடு காழ்ப்புணர்ச்சியோடு வஞ்சகத்தோடு வேறுபாடுகள் பார்த்து கொண்டிருந்தால் நீ மேலானவன் அல்ல, நீ கீழானவன் தான். மேலிருந்தும் உயர்ந்த பண்புகள் இல்லாதவன் மேலானவன் அல்ல, கீழிருந்தும் கீழான பண்புகள் இல்லாதவன் கீழானவன் அல்ல. திருக்குறள் அதனை வலியுறுத்த வந்தவர் தான் யார்? நம்முடைய வள்ளல் பெருமானார். அருமையா சொன்னார் நம்முடைய நீதிபதி ஐயா. அகத்து கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அவரும் யுகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கென்று என இந்த யுகத்தை இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே. அற்புதமான சிந்தனை. அவர் எதற்காக இங்கே வருவிக்க உற்றார் என்பதை தீர்க்கமாக தெளிவாக சொல்லிவிட்டார். அகத்து கருத்து புறத்து வெளுத்திருந்த, இன்றைக்கு அதை விழுப்புரத்துல அகத்து கருத்து புறத்து வெளுத்து இருக்கிறார்கள். அவர்களை சகத்தே திருத்தி இப்போவே அவர்கள் வாழக்கூடிய அந்த காலகட்டத்திலே வாழ்நாளிலே அவர்களை அப்படியே திருத்த வேண்டும். அவர்களை எல்லாம் சன்மார்க்க சங்கத்திற்கு கொண்டு வர வேண்டும். அவர்களும் இகத்தே பரம். இகத்தேனா இதுதான் நான் வாழக்கூடிய இம்மை உலகம். இம்மையை இகம் என்பார்கள், இகம் பரம் என்பார்கள், இம்மை மறுமை என்பார்கள். மறுமை என்று ஒன்றை இனி சிந்திக்கலாம், தொடர்பு படுத்தலாம். ஆனால் அதை உறுதிப்படுத்த முடியுமா? உயிரோடு இருப்பவர்கள் சென்று பார்க்க முடியாது சொர்க்கத்தையும் நரகத்தையும். இறந்தவர்கள் எவரும் வந்து சொன்னதில்லை சொர்க்கத்தையும் நரகத்தையும். எங்கேயாவது யாராவது சொல்லியிருக்காங்களா? உமாவதி ஐயா சொர்க்கத்தை நரகத்தை உங்க மூதாதையர் எங்க தாத்தா தாத்தாவோட தாத்தா ஏதாவது அவசரத்துக்கு கொடுக்குறோமே இந்த பிண்டெல்லாம் வச்சு கூப்பிடுவாங்களா? யாராவது வந்து சொல்லியிருக்காங்களா? சொர்க்கம்னா ராஜமூர்த்தி அப்படி இருந்துச்சு, அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஐடிசி சோளா மாதிரி இருந்துச்சு, விதவிதமா பஃபே இங்க வச்சிருக்காங்களா? அங்க என்னென்ன ஐட்டம் வச்சிருக்காங்க தெரியுமா? ஆஹா ஓவன் யாராவது சொல்ல முடியுமா? அது கற்பனையான ஒன்று அல்லது ஒன்று இருக்கலாம் என்று யூகிக்கப்பட்ட ஒன்று. புத்தேல் உலகு என்று திருவள்ளுவர் சொல்வார். அது உண்டா இல்லையா யாருக்கும் தெரியாது. ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது உண்மையானது. ஆகவே இந்த உண்மையான வாழ்க்கையிலே சொர்க்கம் என்று ஒன்று இருந்தால் அது எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட சொர்க்கத்தை ஏன் இப்பொழுதே உருவாக்க கூடாது? அதற்காக வருவிக்க உற்றவன் தான் நான். யார் சொல்லுகிறார்? வள்ளல் பெருமானார். எவ்வுயிர் திரளும் என்னுயிரனவை எண்ணினல் இன்புற செய்யவும் உயிர்களுக்கு ஒரு விடையுற்றை நீக்கிய அச்சம் நீக்கிடவும் செவ்வையுற்று திருப்பதம் பாடி சிவசிவ என்று கூத்தாடி ஒவ்வொரு கழிப்பால் அழிவுறால் இங்கே ஓங்க இச்சைகான் என்றாய். கழிப்புனா தான் நீங்க சொன்னீங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு. நமக்கெல்லாம் எதுல மகிழ்ச்சி? கொஞ்சம் பேர் பணம் சம்பாதிச்சா மகிழ்ச்சியா இருப்பான். 100 சமயத்துல ரம்மி ஆடிட்டு இருப்போம். ஒரு சோளம் அடிச்சோன்னா அந்த நேரத்தில் மகிழ்ச்சி. ஆஹா அட்டை அடிச்சுதான் 1000 ரூபாய் போட்டு ஆடாதீங்க, யாரும் சீட் ஆடாதீங்க. அது மைண்ட் ரிலாக்ஸேஷன், சாதாரண ஒரு மகிழ்ச்சி. அல்லது ஒரு கிரிக்கெட் பார்க்க போறோம்னா ஒரு மகிழ்ச்சி. குட் பேட் அக்லி படம் பார்க்க போனா தலைம்படம், அது சாதாரண ஒரு மகிழ்ச்சி. ஆனால் அந்த மகிழ்ச்சி நிரந்தரமான ஒன்றா நினைத்து பாருங்கள். அல்ல. அந்த ஆனந்தம் என்பது, உண்மையான ஆனந்தம் என்பது நாம் மகிழ்வோடு இருப்பது, நம்மை சுற்றி இருப்பவர்களை மகிழ்வோடு வைத்திருப்பது, அதையும் தாண்டி எல்லா உயிர்களையும் நேசிப்பது. அந்த அன்பு என்கின்ற ஒற்றை சொல் அப்படியே மலர்ந்து விரிந்து விருட்சமாகி கருணை என்கின்ற ஒன்றாக வந்தது என்றால் அது வள்ளலார் என்கின்ற ஒரே மகான் அவரிடத்துல தான். அந்த அன்பு என்பது எல்லோரும் காட்டக்கூடிய, ஐயா பையன் கூட வச்சிருக்க பாசம் அன்பு, நீங்க மேல காட்டக்கூடியது அன்பு, நாம் இங்க வந்திருக்கவர்கள் மீது காட்டக்கூடியது அன்பு என்றால், முன்பின் தெரியாத ஒருவரிடத்திலே ரோட்டிலே இறக்கக்கூடிய, அதாவது இறந்து உயிர் வாழக்கூடிய சில மனிதர்கள், ரோட்டிலே அடிபட்டு துடிக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டி, அல்லது ஒரு செடி வளர்கிறது, அந்த செடி தண்ணீர் இல்லாமல் காய்கிறது என்றால் அதை பார்த்து இறக்கப்படக்கூடியவன் எவனோ அவன் கருணையுடைய உச்சமாக மாறுகிறான்.
கருணையும் சிவமும் முண்டன காணும் காட்சி கண்டேன், மற்றல்லால் மருள் நெறி என நீ அறிவிக்க விட்ட வண்ணமே பெற்றிருக்கின்றேன். கருணை வேறல்ல சிவம் வேறல்ல என்கின்ற தத்துவத்தை இந்த உலகத்திலே மிக விரிவாக விளக்கமாக எடுத்து சொன்னவர் வள்ளல் பெருமானார். வள்ளலாருக்கு முன்னாடி யாரு சொல்லலையா? ஒன்னும் இல்ல, கியாப்பை விஸ்வநாதம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. முத்தமிழ் காவலர் கியாப்பை விஸ்வநாதம் அவர் வள்ளலாரை பற்றி நூலெல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். அவருடைய இல்லத்திலே ஒரு முறை ஒருவர் ஒரு ஜைன மத துறவி வந்து தங்கியிருந்தாராம். ஜைன மதம் உங்களுக்கு தெரியும், மகாவீரர். அந்த 24வது தீர்த்தங்கரர் தான் மகாவீரர். சமீபத்தில் தான் அந்த மகாவீர் ஜெயந்தியெல்லாம் நம்ம கொண்டாடினோம். ஆச்சாரிய அணுவிரத துளசி என்பது அவருடைய பெயர். அவர் கியாப்பே அவர்களுடைய இல்லத்திலே தங்கியிருந்தார். இரவு இருவரும் சாப்பிட்டு கொண்டே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த துறவி, ஜெயின துறவி கேட்டாராம், மகாவீரரை போல, மகாவீரர் எப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவர் உங்களுக்கு தெரியும். இந்த ஜெயின மதத்தினுடைய கொள்கையெல்லாம் தெரியும். வாழ்வில் பேசும்போது கூட மாஸ்க் போட்டு பேசுவாங்க. ஏன்னா எச்சிலே இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் வெளியிலே சென்று விட்டால் செத்துவிடும் என்பதற்காக, உயிரை உள்ளே வாழ வேண்டும் என்பதற்காக மாஸ்க் போட்டுட்டு பேசுவாங்க. தண்ணி ரொம்ப சுட வச்சு கொதிக்க வச்சு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா கொதிக்க வச்சு அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இறந்துவிடும் என்று. நடந்தால் மயிர் தொகையால் அது மயிர் பீலியால் தரையை கூட்டி கூட அடைப்பார்கள். இருக்கக்கூடிய எறும்புகளை எல்லாம் மிதிக்க கூடாது என்று. அப்படி ஒரு உச்சமான ஒரு உயிர் இறக்கம் என்றால், அப்படிப்பட்ட மகான் யாராவது இந்த மண்ணிலே, இங்கே தமிழ்நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார்களா, உண்டா என்று ஒரு கேள்வியை எழுப்பிய அடுத்த செகண்ட் கியாப்பை சொன்னாரா, உண்டு. ராமலிங்க சுவாமிகள் என்று அழைக்கப்பட்ட திருவருட்பிரகாச வள்ளலார் மகாவீரருக்கு ஈடான அந்த கருணை, அதை தாண்டிய கருணையை கொண்டு வாழ்ந்தவர். எங்கே அவருடைய பாடல்? அப்படி சொன்னதுதான் அந்த வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் பாடினி, வீடுதோடு இருந்து பசியராத இருந்த வெச்சரை கண்டு உளம் பதைத்து, நீடிய பிணியால் வருந்துகின்றோர் நேருற கண்டே உளம் துடித்து, ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சி இழைத்தவர் தம்மை கண்டே இழைத்தே. இந்த ஒரு பாட்டுல என்ன ஒரு கருணையை கொண்டு அப்படி கொற்றார் பாருங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்களா? அத முதல் வரியே ரொம்ப, அதுதான் எல்லாரும் சொல்லக்கூடிய, எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா ஆன்மீகவாதிகளும் ஓடிட்டு காட்டக்கூடிய, மேற்கோள் காட்டக்கூடிய ஒன்றுதான் இந்த வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். அது உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். இந்த பயிர் என்பதற்கு ஓரறிவு தான் உண்டு, தொடு உணர்ச்சி மட்டும்தான் உண்டு. அந்த ஓரறிவு உள்ள அந்த உயிர் வாடுகின்ற போது வாடிய ஒரு மகான், ஒரு துறவி தமிழ்நாட்டிலே உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய திருவருட்பிரகாச வள்ளலார் ஐயா உட்கார்ந்திருக்காரு. அடுத்த பதிவு பாருங்க, வீடுதோடு இருந்து பசியராத இருந்த வெற்றரை கண்டு உள்ள பதிவு. வெற்றருங்கிறார், பசிக்குது, இதெல்லாம் சோறு போடுறீங்க, சன்மார்க்க சங்கம் நிறைய வச்சிருக்கீங்க, தீப மரக்கட்டளை அங்க 3 வேளைக்கு சோறு போடுறாங்க, எவ்வளவு பேரு. ஆனால் ரோட்டிலே ஒரு காலத்திலே பிச்சை எடுத்து வாழ்ந்த பல மனிதர்கள் வீடுதோறும் சொல்லுகிறார்கள், திருவோடு என்று ஒன்றை எடுத்துச் செல்வார்கள். இப்பொழுதுதான் திருவோடை யாரும் பார்க்க முடியாது. இந்த கால தலைமுறையினர் திருவோட்டை பார்க்கவே முடியாது. இப்பெல்லாம் யாரும் சோறு பிச்சை எடுக்கிறது கிடையாது. அப்பெல்லாம் ரா பிச்சைம்பாங்க. அம்மா தாயே சோறு போடுன்னு ராத்திரி 7 மணி 8 மணிக்கெல்லாம் அந்த குரல் நான் கேட்டது உண்டு. இன்றைக்கு யாராவது வராங்களான்னு கிடையாது. அவன் சொல்றான், எதுக்கே அவங்க உங்க விட்டு பழைய சோறு எனக்கு, நீ நேர்த்தி வச்ச புளி குழம்பு சாம்பாரி தீட்டத்தை போடுறதுக்கு நான் சாப்பிடணுமா? 20 ரூபா 30 ரூபா கொடுத்து நான் ஆரியப்பவன்ல சாப்பிடுறேன், A2Bல சாப்பிட்டு போவேன், இல்லை சங்கீதால சாப்பிடுறான். இப்போ அந்த காலத்துல தாதுவருட பஞ்சம் என்று ஒன்று இருந்திருக்கிறது. இந்த 1860களில் அந்த பக்கம் கடலூர் வாழ்ந்த இடத்திலே பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. உண்பதற்கு எதுவும் இல்லாமல் நம்ம எல்லாம் பட்டினியா கிடக்கணும்னு ஐயா சொன்னாங்க. நானும் எவ்வளவு வாயை கட்டணும்னு தான் பார்க்கிறேன், முடிய மாட்டேன். இயற்கையாகவே ஒன்றுமில்லாமல் வாடி இழைத்து போனவர்கள், வெறும் எலும்பாகி தோளாகி போனவர்கள் எவ்வளவோ பேர் அந்த காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஒருவேளை உணவு கிட்டுமா என்று ஏங்கி தவித்திருக்கிறார்கள். வீடுதோடு இருந்து பசியராத அயர்ந்த வெற்றருகிறார் உளம் படைத்தே. அப்ப சொல்ற, நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருற கண்டே உளந்தொழித. ஐயா, அக்யூட் டிசீஸ், கிரானிக் டிசீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வள்ளலார் காலத்திலேயே இந்த கிரானிக் டிசீஸ்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஹைப்பர் டென்ஷன் கிரானிக் டிசீஸ் தான், சாரை வச்சு சொல்லலாம் இல்லையா? அது ஒன்ஸ் வந்துச்சுன்னா இது லைஃப் லாங் டிசீஸ். ரத்த கொதிப்புன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா நாம வந்து மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, சார் இந்த மாத்திரை எப்ப நிறுத்தலான்னு கேட்பான் சில பேர் டாக்டர்கிட்ட. ஒரு சங்கடமான ஒரு கேள்வி.
நீ மாத்திரை நிறுத்த விட அப்புறம் வாழ்நாள் பூரா சாப்பிட்டுட்டே இருக்குமா? அப்படிதான்ப்பா சொல்லுது எங்க பாட புத்தகம். ஒன்ஸ் அந்த டிசீஸ், சில டிசீஸ், இந்த ஹைப்பர் டென்ஷன், சக்கரை வியாதி அப்படிதான். யாரோ ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, சக்கரை வியாதி வந்தா மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகுமான. ஒரு சில சக்கரை வியாதிகள் வெறும் உணவினால் மட்டும் சரிப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் அதை நம்பிக்கொண்டு மாத்திரையை சாப்பிடாமல் விட்டால் உங்களுடைய HbA1c பார்த்தீங்கன்னா ஏறி போயிருக்கும். பாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட் பிராண்டியல் ரேண்டம்லாம் ஏறி போயிருக்கு. வேண்டாம், அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா முடிந்தா குறைச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லது. ஆனால் அது கூட ஒரு கிரானிக் டிசீஸ், லைஃப் லாங் டிசீஸ் தான். ஒன்ஸ் சக்கரை வியாதி வந்துட்டா என்னையா நான் சொல்றது சரிதானே? எனக்கு பாடம் படிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சியா, அதனால பார்த்துட்டேன். நீடிய பிணியால் வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் நீடிய பிணி, அதாவது டியூபர்குலோசிஸ் இதெல்லாம் வந்துருச்சுன்னா 9 மாசம் 6 மாசத்துல இருந்து 9 மாசம் மாத்திரை சாப்பிட்டே ஆகணும். நேருர கண்டே உளம் துடித்தேன். அப்ப சொல்ற ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவன் தம்மை கண்டே இழைத்தேன். இந்த மாதிரி யாரு சிந்தனை பண்ணியிருக்காங்க? அதுதான் அந்த ஆச்சாரிய அணு துளசி என்பவர் அவரிடத்துல கியாப்பை அவர்கள் சொன்ன போது, ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு மகான் தமிழ்நாட்டிலே வாழ்ந்திருக்கிறாரா என்று அவர் ஆச்சரியப்பட்டார். ஏன் அவரை நாம் இன்னும் போற்றி கொண்டிருக்கிறோம், கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால், இங்கே நீதிபதி அவர்கள் சொன்னது போல தமிழை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நேசித்தார் வள்ளல் பெருமானார். தமிழ் இடம்பத்தையும் ஆறாவரத்தையும் போதுபோக்கையும் உண்டு பண்ணுகின்ற ஆரிய முதலான பாசைகளில் என்னுடைய ஆசை செல்ல ஒட்டாது. அதுக்கப்புறம் அடுத்து வருவாங்க, பாடுதற்கும் துதித்தற்கும் இனிமை உடையதாய், பழிதற்கும் அரிதற்கும் இலேசு உடையதாய், சாகா கல்வியை இலேசில் அறிவிப்பதாய் இருக்கக்கூடிய தென்மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழி மீது பற்று கொள்ள செய்து 9410917117 எனக்கு அவருக்கு ஒரு ஒற்றுமை என்னன்னா, 2 பேரும் பக்கத்துல தான் இருக்கும். நானும் கீழ்பக்கத்துல தான் இருக்கேன். துப்புடையாரை அடைவதில் அவர் பெரியவர். ஏன்? எனக்கு ஐயாவோட அந்த நட்பு தேவை. நட்புங்கிறத விட அந்த உறவு தேவை. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா சார் என்னை காப்பாற்றுவார். சோர்விடத்து துணை ஆவர் என்றேன், ஒப்புகளேன் ஆயிலும் நின்னடைந்தேன், நீ யானைக்கு அருள் செய்தவையால். பெருமாள் வந்து அந்த கஜேந்திர மோட்சம், கஜேந்திர அந்த யானை முதல வாயில காலை விட்டுட்டு கத்திச்சான், ஓம் நமோ நாராயணன். அப்ப வந்து காப்பாத்தினார். அதனால உன்னை நான் பிடிச்சிக்கிட்டேன். அவர் சொல்றாரு, எய்ப்பு என்னை வந்து நலியும் போதான் கோமா ஸ்டேஜ். அப்போது ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்பா, கோமா ஸ்டேஜ்ல வந்துட்டா ஏதாவது நினைக்க முடியுமா? இவன் பிரச்சனை இல்லாம கிடக்குறான், முடிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாம் பிரெயின் டெத் ஆயிடுச்சு. அப்பதான் ஆஹா, இதுக்கு மேல ஐசியூல சும்மா வென்டிலேட்டர்ல அப்படி ஓடிட்டு இருக்கும். இதயம் இயங்காது, அதுக்கு மேல வந்து மிஷின் தான் ஓடிட்டு இருக்கும். சுவாசம் இருக்காது, வென்டிலேட்டர்ல போட்டுட்டு இருப்பான். அப்போது சொல்ல முடியாது அல்லவா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரமனை பள்ளியானே. இது மாதிரியான பக்தி இலங்கியங்கள் வள்ளலார் எவ்வளவு பாடுகிறார். ஆஹா, கேட்டுக்கிட்டே இருக்கலாம். உன்னை மறந்திடுவேனும் மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன், கணம் தெரியேன் உன் நாணதி ஆணை இது. நீ என்னை மறந்திடுவாயெனில் நான் என்ன செய்வேன், எங்குருவேன், எவர் குறைப்பேன் என்றாய். அன்னையிலும் தயவுடையாய், நீ மறந்தாய் எனினும் அகிலமெல்லாம் அழித்திடும் நின் அருள் மறவாது என்று இன்னும் மிக கழித்திங்கே இருக்கின்றேன், ஈதருளும் அருட்ஜோதி நீ எனக்கு விரைந்தருளே. பக்தியினுடைய அந்த ஆழம் அதுவரை சென்று இறை பக்தியை இந்த மண்ணிலே நிலைநாட்டியவர். வெறும் பக்தியோடு மட்டும் அவருடைய வாழ்க்கையை அவர்கள் கொண்டு சென்றிருந்தால் இன்றைக்கு இந்த உலகம் வள்ளலாரை ஏற்றிருக்குமா? அந்த பக்தி என்பதை பிற உயிர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டாக, பிற உயிர்களுக்கு செய்யக்கூடிய அந்த தொண்டு, அந்த ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்கின்ற தாரக மந்திரத்தை இந்த பூமியிலே விதைத்து சென்றவர் வள்ளலார் என்கின்ற அந்த ஒப்பற்ற ஞானி. பன்முக ஆற்றல். வள்ளலாருக்கு முன்னாடியும் சரி, அவருக்கு பின்னாடியும் சரி, அதாவது இந்த மல்டி ஃபேசட் பர்சனாலிட்டி. இப்ப நான் டாக்டரா இருக்கேன்னா, நான் பேசுறேன்னா, ஏன் இப்படிப்பட்ட ஒருவர் 51 வயசுக்குள்ள 100 வயசு வரல வாழலாம், 120 வயசு கூட வாழலாம். ஆனா அவர் 51 வயசுலேயே கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் செய்த பணிகளை எல்லாம் 51 வயசுலேயே முடிச்சிட்டாங்க. எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை,
அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை, வாழ்க்கையில் தோல்வி இல்லை. 29 வயசு தான் யாரு வாழ்ந்திருக்கா தெரியுமா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 29 வயசு. எவ்வளவு பாட்டு எழுதிட்டான். திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே. 29 வயசுல செஞ்சுட்டாங்க. 39 வயசுல பாரதி போயிட்டான். ஆஹா, அவனு ஒரு சித்தன் பான். எனக்கு முன்னால் பல சித்தர்கள் இருந்தாரப்பா, நானும் ஒரு சித்தன் வந்தேன் இந்த நாட்டில். 39 வயசு தான். ஆனால் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இல்லையா? விவேகானந்தர் 39 வருஷம் தான். ஆகவே ஒரு அரை நூற்றாண்டு காலம் இந்த பூமியிலே வள்ளலார் வாழ்ந்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய கவிஞராக, ஒரு மிகப்பெரிய புலவராக. ஐயா, நான் தமிழ்லாம் நான் படிக்கல. நான் எம்பிபிஎஸ் படித்தேன், டிசிஎஸ் படித்தேன், அதாவது டிப்ளமா இன் சைல்டு ஹெல்த் படித்தேன். ஆனால் அதற்கு பிறகு வள்ளலாருடைய தமிழை எடுத்து வாசிக்கின்ற போது, அவருடைய வரலாற்றை படிக்கின்ற பொழுது, தமிழிலே இருக்கக்கூடிய அத்துணை பாவகைகளிலும் பாடல் செய்த ஒரு தமிழறிஞர் யார் என்று பார்த்தால் அது வள்ளலார் ஒருத்தர் தான். கிட்டத்தட்ட அது யாப்பு வகைகள் என்று சொல்வார்கள். வெண்பா எழுதுவது என்பது சாதாரண விஷயம் இருந்தாங்க. இங்க வந்த தமிழ் புலவர்கள் யாராவது இருந்தா சொல்லுங்களேன், யாராவது கைத்தெடுக்க பார்ப்போம். தமிழ் புலவர்கள் அதாவது யாப்பு வகை படிச்சா, உப்பிருந்த ஓடோ ஒதியோ உலாப்பினமோ வெப்பிருந்த காடோ வினைச்சுமையோ செப்பரியன் கண்ணப்பருக்கு கணியணையாய் நிற்பனையா துண்ணப்பருக்கும் உடம்பு சிவனேச வெண்பா. 100 சிவனேச வெண்பா ஒரே நாள் இரவில எழுதி முடிக்கிறார் என்றால் அது வள்ளலார் என்கின்ற அந்த மாபெரும் அறிவுஜீவி. யாரிடத்துல படித்தார்? கற்றதும் நின்னிடத்தே கேட்டதும் நின்னிடத்தே என்கிறார். இறைவனிடத்திலே படித்ததாக சொல்கிறார். ஆனால் காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் என்ற ஒரு இடத்திலே தமிழ் பயின்றிருக்கிறார். தன்னுடைய அண்ணன், அவரு பேர் அதான் சபாபதி, அவரிடத்திலே சபாபதி பிள்ளையிடம் அவர் தமிழ் படித்திருக்கிறார். அப்படி படித்த ஒரு வெண்பா எழுதுகிறார். இன்னைக்கு போட்டிருக்காங்களே அருள் பெருஞ்சோதி அகவல், அது எழுதிய நாளை முன்னிட்டு 14ஆம் ஆண்டுன்றாங்க. 1596 அடிகள். காலையில எடுத்தோட நிச்சயமா அது பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு தன்மார்க்க நிகழ்விலும் முதலாக இந்த அகவலை வாசிக்கிறார்கள். 1596 அடிகள். அது ஆசிரியப்பா என்கின்ற ஒரு அகவல் பா. இவ்வளவு நீண்ட நெடிய பாடலை தமிழ் இலக்கிய உலகத்திலே வள்ளலாருக்கு முன்பாக யாரும் எழுதவில்லை. ஆசிரியப்பாவினுடைய இலக்கணத்தை வகுத்த தொல்காப்பியர் கூட அதற்கு ஒரு லிமிட் சொல்றாரா, ஒரு 1000 அடிகள், 1000 அடிகளை மிகக்கூடாது என்று. ஆனால் அந்த மரபுகளையும் உடைக்கிறார் வள்ளல் பெருமானார். 1596 அடிகளை கொண்ட அருட்பெருஞ்சோதி அகவல். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதை அகரத்தில் அந்த ஆரம்பிச்சு கடைசியில் திரும்பி வந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி வந்து முடிச்சிருப்பார். அதுல இல்லாத விஷயங்களே கிடையாது. அவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கி, அதே போல கலிப்பா, இன்னும் அகவற்பா, ஆசிரியப்பா, வெண்பா, விருத்தப்பா, விருத்தத்திலே உயர் கம்பன் என்று சொல்வார்கள். அவருடைய பாடல்களில் கோடையிலே இலைப்பாற்றிக் கொள்ளுவை கிடைத்த குளிர் தருவே தருவிலே நேழு கணித கணிய கோடையிலே உருகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரடி வளர்ந்த சுகந்த மணமலரை மேடையிலே விசுகின்ற மெல்லிய பூங்காற்றை மின்காற்றில் விளை சுகமை சுகத்தில் ஒரு பயணி ஆடையிலே இணை மணந்த மணவாளா அம்பலத்தை ஆடும் அரசே இந்நலங்கள் அணிந்துள்ளே. இது ஒரு விருத்தப்பா. நிறைய சொல்லிட்டே போகலாம். தனித்தனை முக்கணி விழுந்து வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிகழ்ந்தே தனித்த நருந்தேன் பெய்து பசுபால் தெங்கின் தனிப்பாலும் சேர்த்து ஒரு தீம்பெரு பிடியும் விரைவி இனித்த நறுனை அளந்தே இளஞ்சூட்டின் இறக்கி எழுத்து செவை கட்டி இனம் இனித்திருந்தல்லமுதே அனித்தவர திருப்பதிவில் விலங்கு நடத்தரசே அடிமலருக்கு என் சொல்லலியாம் அலங்கள் அணிந்தருளே. ஆகா, எவ்வளவு பாட்டியா! புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்து கண்படாது இந்தனையை கருத்தில் வைத்து ஏற்றுவதற்கு இசைத்தேன் உண்பனே நேனின் உடுப்பனே நேனினும் உலகரை நம்பலேன் எனது நண்பனே நலஞ்சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடேல் இணையே. எவ்வளவு பாடல்! எல்லாம் விருத்த பாடல். அடிச்சு நொறுக்கிறார். 6000 பாடல்கள் 6 திருமுறைகளாக. அப்பதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். வெறும் பாட்டை மட்டும் எழுதி அப்படியே போட்டு இதெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க அப்படின்னு போயிருந்தா கூட இன்றைக்கு சொக்கலிங்க ஐயாவோ ராஜமூர்த்தியோ இன்றைக்கு தமிழக முதல்வரோ வாஜ்பாயோ அவரை பற்றி பேசுவார்களா, சிந்திப்பார்களா? அவர்களுக்காக ஒரு தமிழக அரசே ஒரு இயக்கத்தை முன்னின்று நடத்துகிறது என்று சொன்னால் அவர் மக்களை நோக்கி திரும்பினார், பிற உயிர்களை நோக்கி திரும்பினார், அனைவரையும் சமமாக பாவித்தார். அந்த சமத்துவம், வள்ளலார் பார்த்த அந்த சமத்துவம் என்பது ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாய்ந்தார் எவரும் ஒருமுயலராகி உலகியல் நடத்த வேண்டும். எப்ப பாருங்க, 19ஆம் நூற்றாண்டுல கார்ல் மார்க்ஸ் கிட்டத்தட்ட அதே காலத்துல வாழ்ந்திருக்கிறாரு.
கார்ல் மார்க்ஸுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து தான் செஞ்சிருக்கோம். ஆபிரகாம் லிங்கன் கிட்டத்தட்ட 1865 தான் அவர் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி. ஆபிரகாம் லிங்கன் அவர்களுடைய எண்ணமும் இங்கே தமிழ்நாட்டிலே வாழ்ந்த வள்ளலாருடைய எண்ணமும் ஒன்றாக இருந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வள்ளலார் காட்டியிருக்கக்கூடிய அந்த சமத்துவம் என்பது அவர்கள் தந்த சமத்துவத்தை விட மேலானது ஒரு சமத்துவம். எல்லோரும் ஒன்று, எல்லோரும் ஓர் குலம், கள்ளவாதனையை களைந்து அருள் நெறியை காதலித்து ஒருமையில் கலந்தே உள்ளவாறு இந்த உலகமெல்லாம் களிப்புற்று ஓங்குதல் என்று உருமம். அப்படிப்பட்ட ஒருமை இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு 19ஆம் நூற்றாண்டிலேயே. இங்க விழுப்புரத்துல இது ஏன் சாமி, இது நான் தான் கும்பிடணும், அவன் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அலையிறானே. அப்ப எங்குலம் இனம் என்ப 96 அங்குலம். அங்க வர திரும்பி விட்டுறதுக்கு வரான். எல்லாரும் அவன் கையால எத்தனை ஜான் இருப்பான்? 8 ஜான் தான் இருப்பான். 96 அங்குலம் தான் ஆவரேஜ் ஹைட். நீ பெரிய பணக்காரங்கிறதுனால 7 அடி 8 அடி வளர முடியுமா? நீ பெரிய உயர்ந்த ஜாதி, உனக்கு அடையாளம் பல, அதெல்லாம் சொல்ல வரும்ல. ஐயோ கொடுமை கொடுமை. நீ உயரமா வளர முடியுமா? இடம் அதிகமா இருக்குமா? இடம் அதிகமா போச்சுன்னா போயிடும், ஆள் சீக்கிரம் புட்டுட்டு போயிடும். ஐயாவே சொன்னாங்க. இப்ப ஆவரேஜ் ஹைட் என்பது 96 அங்குலம் என்கின்ற பொழுது அது எந்த வருணமாக இருந்தாலும், எந்த சாதியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த சமயமாக இருந்தாலும் அந்த ஒன்று, அப்படிப்பட்ட ஒன்று என்கின்ற ஒருமை என்கின்ற எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டும். வள்ளலார் அப்படிப்பட்ட ஆண்மையே ஒருமைப்பாட்டு உரிமையை நமக்கு வழங்கி சென்ற ஒரு மகான். யாரும் அவளை போல சிந்திக்கவில்லை, அவரை போல சிறந்த கருத்துக்களை வலியுறுத்தி தரவும் இல்லை. 2 விஷயம் தான். ஒன்று சத்து விசாரம், என்று புரோபகாரம். இந்த சத்து விசாரம் என்பது ஐயா அவர்கள் அற்புதமாக சொன்னாங்க. உன்னை நினை, உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை நினை, உள்நோக்கிய பயணம் செல். இது ஒரு டைப். ஆன்மீகத்தில் சத்து விசாரம் என்பது ஒரு வகை. நம்மை நோக்கி நாம் ஆராய்ச்சி செய்வது. தன்னை எறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. அதுல அருமையா பாடுவார் நிறைய. நாம் யார்? நமக்கும் இறைமைக்கும் என்ன தொடர்பு? நமக்குள்ளே ஆன்மா என்கின்ற ஒன்று இருக்கிறதா இல்லையா? அதை நீ உணர்ந்தாயா உணரவில்லையா? அந்த இறைமை அது இருக்கக்கூடிய இடம் எது? அந்த ரகசியத்தை உணரக்கூடியவன் நீ தியானம் செய்ய வேண்டும், நீ தவம் செய்ய வேண்டும். உள்நோக்கிய பயணம் என்பது அவசியம். சத் விசாரம் என்று அற்புதமாக சொல்கிறார். அப்புறம் பொதுவா சத் விசாரம் இருக்கிறதோ இல்லையோ, பரோபகாரம் என்கின்ற ஒன்று மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் அவசியமாம். நிச்சயம் அவசியம், நிச்சயம். இல்லாட்டாம செத்து போனவனுக்கு சமங்கிறான். நீ ஒப்புரவு இல்லாமல், அது அருமையான ஒரு திருக்குறள். மற்றையான் செத்தாரில் வைக்கப்படும். பிற உயிர்களுக்கு உதவி செய்து வாழக்கூடிய ஜென்மம் இருக்கிறதே, மனிதன் இருக்கிறானே, அவன்தான் உண்மையாக நடமாடக்கூடிய மனிதன். மற்றவனெல்லாம் செத்தவனுக்கு சமம், அவன் பிணத்திற்கு சமம் என்கிறார் திருவள்ளுவர். ஆகவே வள்ளலாருடைய உயர்ந்த சீரிய அந்த கொள்கைகளை பார்க்கின்ற போது ஆண்மனேயே ஒருமைப்பாட்டு உரிமை, அந்த ஒற்றை சொற்றொடரிலே வள்ளலாருடைய கொள்கைகளை நாம் கொண்டு அடக்கி விடலாம். அதை வெளியிலே சொல்வதற்கு கொண்டு வந்ததுதான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். வெறும் சங்கம் என்று சொல்லவில்லை, சமரசம் சுத்தோ சன்மார்க்க சத்திய சங்கம் என்று 4 அடைமொழிகளை சேர்த்து வைக்கின்றார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்கின்ற ஒரு நூலை 3 பகுதிகளாக நமக்கு தந்திருக்கிறார். வெறும் கவிஞராக புலவராக பாடல்களை மட்டும் செய்தார் இல்லை, உரைநடையிலும் பல புத்தகங்களை அவர் தந்திருக்கிறார். நித்திய கர்ம விதியை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உப்பு கம்மியா போட்டு சாப்பிடுவாங்க, அரை வயிறு சாப்பிடுங்க ஐயா சொன்னாங்களே. இதெல்லாம் வாழ்க்கையில கடைபிடிச்சோம்னா வச்சுக்க ரொம்ப நல்லது. இன்னைக்கு கிடைக்குதுங்கிறதுக்காக ஃபுல் கட்டு கட்டணும்னு வச்சுக்க, நெஞ்சு கோழி வர தொண்டை வர சாப்பிட்டோம்னா என்ன ஆகுது? இப்போ அரை வயிறை சாப்பிடு, மிச்சம் 1/4 வயிறு தண்ணி குடி, மிச்சம் 1/4 வயிறு ஃப்ரீயா ஊடு. அதான் பசித்திரு என்று சொல்கிறார். பசித்திருன்னா அதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்வார்கள், அறிவு பசி. எது இறைமை, எது ஆன்மீகம் என்று தேர்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்று, அது ஒரு பசி ஒரு விதத்திலே. ஆனால் எப்பொழுதும் ஒரு பசி உணர்வோடு இருப்பது கூட நம்முடைய வாழ்நாளை நீட்டித்துக் கொள்வது என்று வள்ளலார் ஒரு உபாயத்தை தருகிறார். சாப்பிட உட்கார்ந்தோம்னா இதான் ரகசியம் ஐயா, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு உணர்வு வரும் பாருங்க. ஆனா வேண்டான்னு சொல்லி கட் பண்ணிட்டு அதோட எழுந்துச்சு கை கழுவிட்டின்னு வச்சுங்க, உங்களை எந்த நோயும் தொடாது. வாயை கட்டுனா போதும், பல நோய்கள் இருந்து நாம விடுதலை நிச்சயம். வள்ளலார் அந்த மந்திரத்தை, அந்த தந்திரத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். அதை தான் நம்முடைய ஐயா அவர் கிட்டத்தட்ட
3/4 மணி நேரம் நமக்கு பேசினாங்க. அடுத்து இந்த மனதை எப்பொழுதும் உற்சாகமாக வைத்திரு. வள்ளலார் பல பாடல்களை தந்தாரு, ஒரே நடையில சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்பொழுதும் உற்சாகத்தோடு இரு. சில பேர் உட்காந்து என்னைக்கோ போனத நினைச்சுக்கிட்டு நீ உட்காந்து யோசனை பண்ணிட்டே இருப்பான். அன்னைக்கு மட்டும் அந்த ட்ரெயினை நான் விடாம இருந்தா என்னைக்கு போன வருஷத்துல ஏன்டா அது தேவையா, அது போயிடுச்சு. அல்லது நம்ம விட்டு போனவர்கள் எவ்வளவு அதை நினைத்து கொண்டு வாடிக்கொண்டு இருப்பதை விட இன்றைக்கு இந்த நிகழ்வு இப்பொழுது நடக்கக்கூடிய இதுதான் நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்திலே நீ மகிழ்வாக இரு என்கின்ற ஒரு உயர்ந்த சிந்தனை. அடுத்தது சொல்றார், பயம் பூஜ்யங்கிறார். ஆகாரம் அறை என்று சொன்னார். நித்திரை அறைக்கால், அது அவருக்கு, நமக்கெல்லாம் இல்லை. இங்கதான் ஒரு வேறுபாடான கருத்துக்கள் வரும். ஐயா சொன்னாங்க 8 மணி நேரம் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு தூக்க வேண்டும்னா, சாதாரண ராஜமூர்த்தி போன்றவர்கள் வந்திருக்க புகழேந்தி போன்றவர்கள் இவங்கெல்லாம் லௌகீக வாழ்க்கையில உள்ள நமக்கெல்லாம் 8 மணி நேரம் இல்லாவிட்டாலும் 6 மணி நேரம் உறக்கம் என்பது அவசியமாக இருக்கிறது. ஆனால் அவர் சொல்லுகிறார், ஆகாரம் அறை நித்திரை அரைக்கால் என்கிறார். அரைக்கால் என்றால் 3 மணி நேரம். 3 மணி நேர உறக்கமே போதும் என்று அவரை போன்ற ஞானியர்கள் சொல்கிறார். என்று அவரெல்லாம் தவத்திலே யோகத்திலே இருப்பவர்கள், தன்னுடைய எனர்ஜியை அனாவசியமாக வெளியிலே செலவு செய்யாதவர்கள். ஆனால்லாம் நம்மெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள், சாதாரண மனிதர்கள். நமக்கெல்லாம் இந்த 6 மணி நேரம் தூக்கம் என்பது ஐயா அவர்கள் சொன்னது போல ஒரு அவசியமாக இருக்கிறது. பயம் பூஜ்யம் ரொம்ப முக்கியம். அது என்ன பயம்? மனுஷனுக்கு வரக்கூடிய பயங்கள்ல மோசமான பயம் மரண பயம்தான். இதோட நான் நிறைய செஞ்சுக்கிறேன். மரண பயம் என்பது, ஆஹா, மரண பயத்தையே காட்டிட்டாண்டான்னு சொல்லுவான் சில பேர். கொஞ்ச நேரத்தில் அவன் பார்த்து அவன் மூஞ்ச பாத்தியா, ஒண்ணு வேண்டாம். ஹார்ட் அட்டாக் வரும்போது சில பேர் மூஞ்சி பார்த்தீங்கன்னா ஆண்டுவான், இந்த பக்கம் வலிக்குது சொல்லிடுவான், இந்த பக்கம் வலிக்குதா, இது ஹார்ட் அட்டாக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதே பாதி வந்துடுவான். பாம்பு கடிச்சு சாவறதை விட பாம்பு நம்மளை கடிச்சிடுச்சு ஆஹா ஆகான்னு சொல்லி உயிர் போனவங்களாம் உண்டு. இது உண்மை. ஏன் நான் பார்த்துருக்கேன் மருத்துவர் ஐயா, நான் சொல்றது உண்மை தானே. அதாவது எது வந்தாலும் வரட்டும், எது வரின்னு வருக வல்லவர் படுவார். அவமதி வந்தாலும் சரி, வெகுமதி வந்தாலும் சரி, மரணமே வந்தாலும் சரி, அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அதையும் நம்முடைய தோழமையாக அழைத்து கொண்டு செல்லக்கூடியவன் இருந்தால் அவனை மரணம் கூட எதுவும் செய்ய முடியாது. மரணத்தை கூட வென்ற ஒரு ஞானியாக மாறிவிடுவான். ஆன்மீகம் என்பது ஏதோ கோயிலுக்கு போவது, அர்ச்சனை பண்றது, அபிஷேகம் பண்றது, ஆராதனை பண்றது, அலங்காரம் பண்றது, அழகு குத்துறது, தீ மிதிக்கிறது, தீச்சட்டி ஏந்துறது, தேர் இழுக்கிறது, தெப்பம் விடுறது அதுவல்ல. தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலை பல புகழ்ந்திடுவாரும், பொய்ச்சமய ஆதியை மெச்சுகின்றாரும், மெய்வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார், மேல் விளைவு அருகிலர் வீண் கழிக்கின்றார், எய்வந்த துன்பொழித்து எனக்கு நல் அறிவு அருள்வி என்று வள்ளலார் பேசுகிறாரே. அப்போ பொய்யான சடங்குகளை எல்லாம் செய்வதை விட்டுவிட்டு உண்மையான ஆன்மீகம் என்பது உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை உணர்வது. உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை நீ உணர்ந்து விட்டால் பார்க்கக்கூடிய அனைத்திலும் அந்த ஆன்மாவை நீ உணருவாய். உள்ளபடியே அன்பாம் அகிலமாம் உரைநடையில் உள்ள இருக்கு. கடவுள் என்பது அன்பாம் அகிலமாம். எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் வியாபித்திருத்தலை அறிதலே ஈஸ்வர பக்தியாம். முடிஞ்சிச்சா? சொல்லிட்டாரியா வள்ளலார் ஐயா. தாய்மானவர் ஒரு வள்ளலாருக்கு முன்னாடி வாழ்ந்தவர். 17ஆம் நூற்றாண்டோ 18ஆம் நூற்றாண்டோ தெரியல, பல பேர் சொல்றாங்க அவருடைய வாழ்க்கைய. தாய்மானவர் இந்த சன்மார்க்கத்தை வள்ளலாருக்கு முன்பாக எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று பாடியவர். அவரை பூ பறிச்சுட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. நந்தவனத்துக்கு போயிட்டு இறைவனுக்கு நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும், இறைவனை வழிபாடு செய்வதற்கு பூ பறித்து வா என்று சொல்லி இருக்கிறார்கள். நடந்தது அவருடைய வாழ்க்கையில. இவர் போயிருக்கிறார் நந்தவனத்திற்கு. தாய்மானவர் பூவை பறிக்காமல் அப்படியே நின்று கொண்டிருக்கிறார். பூவை பார்க்கிறார், அப்படியே சித்தபிரமை பிடித்தவர் போல அங்கே இருக்கிறார். அந்த வில்வ குடல் அதெல்லாம் எடுத்துட்டு போறாரு, அதுல பறிக்கிறதுக்கு கூட எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. ஆனா எதையுமே பறிக்கல, அப்படியே பார்த்து கூட இருக்கிறார். பின்னாடியே ஒருத்தர் வந்தார். பூ பறிக்க இருந்துச்சுன்னா என்னையா இவ்வளவு நேரம் என்னையா பண்ணிட்டு இருக்க, ஏயா பூ பறிக்கல அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், இங்க இருக்கக்கூடிய இந்த பூக்களை பார்க்கின்ற போது எல்லாம் சிவமயமாக என்னுடைய கண்ணிற்கு காட்சி தருகிறது. நான் எப்படி அந்த பூவை பறிப்பேன்?
எவையெல்லாம் பார்க்கின்ற போது எனக்கு சிவமாக இருக்கின்ற போது அந்த சிவத்தை நான் பறிப்பேனா என்று தாய்மானவர் என்பவர் வாழ்ந்திருக்கிறார். இது அவருடைய வாழ்க்கை வரலாறு. அதனால் வெடிக்காமலே வந்துட்டாரா. பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி, மலரை பார்க்கின்றேன் என்றால் அந்த வெறும் மலராக பார்க்கவில்லை, அந்த மலரிலே சிவத்தை பார்த்த ஞானியர்கள் வாழ்ந்த பூமி இந்த புண்ணிய பூமி. அப்படி பார்க்கின்ற போது தாய்மானவருக்கு பிறகு இந்த மண்ணிலே ஜீவகாருண்யத்தினுடைய மறு உருவமாக, கருணையினுடைய உச்சமாக, சமத்துவத்தினுடைய உச்சமாக, இது ரெண்டும் உண்மை. இந்த பக்கம் அறிவு ஜாஸ்தியா இருக்கணும். மண்டையில் இருக்கக்கூடியது மூளை, மூளையோடு தொடர்புடையது சத்விசாரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அருட்பெரு ஜோதி என்று வைத்துக் கொள்ளுங்கள், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. என்ன ஐயா, இது ரொம்ப முக்கியம் ஐயா, உயிர் வாழறதுக்கு இது ரொம்ப முக்கியம். இது கரெக்டா இருந்தாதான் இங்க பேசுறதும் கரெக்டா இருக்கும், நடக்கிறதும் கரெக்டா இருக்கும். அடுத்து இங்க ஐயா வந்திருக்காங்க, அதுக்கு அந்த உறுப்புக்காக படித்த ஒரு ஐயா, ஒரு ஞானி இதயம். இது கருணையோடு சம்பந்தப்பட்டது, இது ஜோதியோடு சம்பந்தப்பட்டது, இது கருணையோடு சம்பந்தப்பட்டது. அதாவது அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அது அருட்பெருஞ்சோதி என்பது சத்துசாரத்தோடு சம்பந்தப்பட்டது, தனிப்பெருங்கருணை என்பது பரோபகாரத்தோடு தொடர்புடையது. வெளியிலே சென்றால் சம்பத்தை போல பிறருக்கு உதவி செய்து வாழ வேண்டும். அந்த உதவி செய்து வாழ்கின்ற பொழுது நமக்குள்ளே ஒரு இன்பம், நமக்குள்ளே ஒரு ஆனந்தம், நமக்குள்ளே ஒரு பரவசம், பிறரை மகிழ்ச்சியோடு வைத்திருக்கக்கூடிய அந்த இன்பம் இருக்கிறதே, அதுதான் ஒரு உண்மையான இன்பம். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்கின்ற உயர்ந்த கொள்கையை தந்த வள்ளல் பெருமானார் வாழ்ந்த இந்த மண்ணிலே இன்றைக்கு உலகெங்கும் சன்மார்க்க சங்கம் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த மடிப்பாக்கத்திலே நம்முடைய சம்பத் அவர்கள் வள்ளலாருடைய தொண்டராக, தாடியெல்லாம் பார்க்கும்போது திருவள்ளுவர் மாதிரி இருக்காரு, மேல குடுமி, தாடி, ஒல்லிய உருவம். அவர் சாப்பிட்றாரா சாப்பிடலையா எனக்கு தெரியல. சம்பத்து சாப்பிட்றாரா சாப்பிடலையா? சம்பத்து எத்தனை நாளைக்கு ஒரு தான் சாப்பிட்றாரு, எத்தனை வேளை சாப்பிட்றாரு, எப்படி தண்ணி குடிக்கிறார்? ஏனென்றால் 14 ஆண்டுகளுக்கு முன்பாக அவரை நான் எப்படி பார்த்தேனோ அதே போல் இப்பொழுதும் விளங்கி கொண்டிருக்கிறார். மாற்றமே தெரியல, நிச்சயமா தெரியல. இங்க உள்ள உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்காது. 14 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ என்கிட்ட இருக்கு. அப்ப நான் பார்த்திருக்கேன் அந்த சம்பத் ஐயாவை. முகத்திலே எப்பொழுதும் ஒரு சிரிப்பு. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் தன்னை மறந்தவர்கள், தன்னை மறந்துவிட்டு இந்த உலகத்தை பற்றி சிந்திப்பவர்கள். மத்தியம, அதம, உத்தமன்னு 3 ஜாதி இருக்குதான் மனுஷன். இது தாண்டி எந்த ஜாதியும் கிடையாது. அதமன் என்று ஒரு வகை உண்டு. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தான் வாழ வேண்டும், தான் வாழ்வதற்காக மற்றவர்கள் எக்கேடு கெட்டாவது பரவாயில்லை என்று சொல்லி அழிப்பவர்கள், ஒழிப்பவர்கள், வன்முறையாளர்கள், ஐயா சொன்னது மாதிரி தீவிரவாதிகள். அதமன். மத்தியமன்கிறது இங்க கூடுமானவரை எல்லோரும் அந்த அந்த பிரிவினை சேர்ந்தவராகத்தான் இருக்க முடியும். எப்படி நாமும் நல்லா இருக்கணும், வந்திருக்கக்கூடியவர் நல்லா இருக்கணும், சுத்தமா நம்மளுடைய சுற்றம், சொந்தக்காரன், ஊர்காரன், தெருவுக்காரன் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மத்தியவன். ஆனால் எதையும் தாண்டி ஒருவர் உண்டு என்று சொன்னால் அதுதான் உத்தம சாதி என்பது. அவர்கள் தங்களுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை என்று தம்முடைய உயிரை பொருட்படுத்தாமல் உலகத்தில் உள்ள அத்துணை உயிர்களும் இன்பமாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தவர்கள் தான் வள்ளலாரை போன்ற உத்தமர்கள் என்று சொல்லி இந்த மாநாடு மிக சிறப்பாக நடைபெற எல்லா வகையிலும் வந்திருக்காங்க. திருமதி எஸ் மல்லிகா ஐபிஎஸ், இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். இங்க வந்து பாருங்க, நீதித்துறையே வந்து விட்டது. அது உச்ச நீதிமன்ற நீதித்துறையே வந்து வள்ளலாரை பேசியிருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. மருத்துவத்துறையும் வந்திருக்கிறது. நானும் மருத்துவத்துறை இப்போ டிஎம்எஸ் இருக்கிறேன், டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸ். ஐயா சொன்ன மாதிரி சாதாரண டாக்டரா இருக்கும்போது இங்க வந்து பேசினேன், அதாவது ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரா இருக்கும்போது வந்து பேசினேன். இன்றைக்கு டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸ் என்னுடைய நிர்வாகத்தின் கீழ் 320 அரசாங்க மருத்துவமனைகள் கீழ் இயங்குகின்றன என்று சொன்னால், அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருந்தாலும் இங்கே வந்து வள்ளலாரை பற்றி பேசுகிறேன். 2, அடுத்ததாக இன்னொரு முக்கியமான துறை காவல்துறை. காவல்துறையிலிருந்து அவர்கள் வந்து விட்டார்கள். இன்னும் பல்வேறு துறை ஆசிரியர் பெருமக்கள் கல்வித்துறையிலிருந்தும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இப்படி பல்துறை வித்தகர்கள் வள்ளலாரை கொண்டாட வந்திருக்கின்றோம். வள்ளலார் காட்டிய நெறிமுறைகளை உலகமெல்லாம் பரப்ப நம்மால் என்ற உதவிகளை, முயற்சிகளை நாம் தொடர்ந்து செய்வோம் என்கின்ற அந்த செய்தியை சொல்லி, பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடுவோ பவநெறி இதுவரை பரவியது இதனால் செந்நெறி அறிந்திலர் இறந்து இறந்து உலகோ
சிறு இருள் அடைந்தனர். ஆதலில் இனி நீ புன்னெறி தவிர்த்து ஒரு பொதுநெறி எனுவான் புத்தமுது அருகின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்ற என் அரசே, தனி நடராஜ சர்க்குரு மணியே. அதுதான் வள்ளலார் காட்டியிருக்கக்கூடிய பொதுநெறி. அந்த பொதுநெறி வாழட்டும், நிலைக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது பேருரை ஆற்றிய, மிகப்பெரிய அருளை ஆற்றிய நமது